இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நாம் ஆராதிக்கிற நம் தேவன் தம்முடைய கையினால் நம்மை தாங்குகிறவர் மட்டுமல்ல, நம் கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் மட்டுமல்ல, நம் கையை பிடித்து நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. தூக்கி விடுகிற கர்த்தர். இந்த நாளிலே இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் நற்செய்தி, நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து எழும்ப பண்ண கர்த்தர் தம்முடைய கையை நீட்டி உங்களை தூக்கிவிட வல்லவராயிருக்கிறார். இங்கே ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சரித்திரத்துக்குள் ரொம்ப போகவில்லை, நமக்கு அது தெரியும். ஆமென். அந்த வாலிபன் எந்த நிலையிலிருந்து கர்த்தர் அவனை தூக்கி விட்டார் என்று அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அடுத்த வார்த்தை, அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாய் ஒரு தகப்பன் ஒரு 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 ஆவியினாலே அலைக்கழிக்கப்பட்ட தன் மகனை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறான். அவன் வந்தபோது இயேசு முதலாவது அங்கே இல்லை. இயேசு மலையில ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனா இந்த பிசாசு போக மாட்டேங்குது. பிரச்சனை அதிகரிக்குது. ஜனங்க கூட ஆரம்பிக்கிறாங்க. வாக்குவாதமா மாறுது. பிரச்சனை வாக்குவாதமா போயிட்டு இருக்கும்போது இயேசு இறங்கி வரார், விசாரிக்கிறார். அதன் பிறகு அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறும்படிக்கு அவர் கட்டளையிடுகிறார். கட்டளையிட்ட போது அந்த ஆவி வெளியே போச்சு. அது எப்படி போச்சா, அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து, மிகவும் அலைக்கழித்து. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் யார் வாழ்க்கையில விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவனை தான் சத்துரு கண் வைப்பா. ஆனா ஜெயம் கர்த்தருக்கு தான். ஹல்லேலூயா. ஜெயம் கர்த்தருக்கு தான். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒன்றை கட்டளையிட்டு இருக்கிறார் என்றால் அதை எப்படி புரிந்து கொள்ள தெரியுமா? இதுவரை இல்லாத அளவுக்கு பிரச்சனை அதிகரிக்கும். இதுவரை அவனை அலைக்கழித்து கொண்டுதான் இருந்தது. தீயிலும் தண்ணீரிலும் அவனை தள்ளி கொண்டுதான் இருந்தது. ஆனால் இப்பொழுது அது அவனை எப்படி அலைக்கழிக்குது தெரியுமா? மிகவும் அலைக்கழித்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இப்படி கட்டளையிடுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கிறதற்கு 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறார்கள். கூட்டமாய் ஓடி வராங்க. சுத்தி நிற்கும் போதுதான் இயேசு கட்டளையிடுகிறார். அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவனை விட்டு போயிட்டு. அவன் எப்படி கிடந்தானா? செத்தவனை போல. செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாய். இந்த இடத்துல ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தங்க அடிபட்டு கிடந்தா அவங்கள தூக்குவாங்களா? தூக்குவாங்க. ஒருத்தங்க செத்து கிடந்தா அவங்கள தூக்குவாங்களா? தூக்க மாட்டாங்க. ஆமென். ஒருத்தங்க அடிபட்டு ரோட்ல கிடக்குறாங்கன்னா கண்டிப்பா தூக்குவாங்க. ஒரு எங்கே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் யார் எப்படி வந்துருவாங்க. அப்படி இன்னும் அந்த அந்த மனிதாபிமானம் இன்னும் அந்த சாகாம இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆனா ஒருத்தங்க அடிபட்டு செத்து கிடக்குறாங்கன்னு வைங்களேன், யாரும் தூக்க மாட்டாங்க. எல்லாரும் சுத்தி நின்று பார்க்க தான் செய்வாங்க, தூக்க மாட்டாங்க. அதாவது இதுக்கு மேல, அதாவது ஒரு பிரச்சனை தலைக்கு மிஞ்சி போகும்போது நம்மை சுத்தி இருக்கிறவர்களுக்கு வேடிக்கை தான் பார்க்க முடியும். அந்த கூட்டத்துல அந்த மகனுடைய தகப்பனும் இருக்கிறார். அந்த தகப்பன் போய் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் கதை முடிஞ்சது, அவன் கதை முடிஞ்சது அப்படி சொன்னதும் ஓடி போய் தகப்பனும் தூக்கவில்லை.
எல்லாரும் அப்படி நிற்கும் போது அந்த கூட்டத்தில் யார் இருக்கிறா தெரியுமா? ஆமா, கூட்டத்தின் நடுவில் இயேசு இருந்தாலும் எல்லாரையும் போல இயேசு அல்ல. ஹல்லேலூயா. இவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டவன், அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டவன், அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டவன் செத்து போனான் என்று சொல்லுகிற நிலைமையில் இருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியும் தெரியுமா? அவனை தூக்கிவிட முடியும், அவனை தூக்கிவிட முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சில சிச்சுவேஷன் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை தூக்கி விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா சில காரியங்கள் மிஞ்சி போகும்போது, கைவிட்டு போகும்போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட நிலையில யாராவது இதை கேட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா இந்த மாதத்துல இந்த வார்த்தையை நீங்க இறுக பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர், உங்களால என்ன தூக்கி விட முடியும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களால என்ன தூக்கி விட முடியும், இப்படி ஒரு நிலைமையிலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும், இந்த வியாதியிலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும், இந்த பாவத்திலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும், இந்த கடன் பாரத்திலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.